Next, sort by selection. In calc, sorting can be done on selected range. Selected range அப்படின்னா இங்கே பாருங்கள் நேம் ஃபீல்டு வந்து நம்ம செலக்ட் பண்ணோம். அப்போ சிங்கிள் காலம் ஃபுல்லாக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா எத்தனை பேர் இருக்குது 20 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து லிஸ்ட் அவுட் இருக்குது. அதை என்ன பண்ணுறோம் செலக்ட் பண்ணிட்டு என்ன பண்ணுறோன்னா மல்டிபிள் சார்ட்டிங் வந்து பர்ஃபார்ம் பண்ணுறோம் குரூப் கோட் அண்டு கிளாஸ் பேஸ் பண்ணி. ஓகே, அது இல்லாமல் இங்கே பாருங்கள் sort by selection. In calc, sorting can be done on selected range. நம்ம எது வரைக்கும் செலக்ட் பண்ணுறோமோ அதான் அந்த range. But this kind of sorting is generally not recommended because the other relevant data are also not sorted. Therefore, the OpenOffice Calc displays a warning message for this type of sorting. 7.628ல இதே எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணியிருக்காங்க. இங்கே பாருங்கள் மல்டி ஷார்ட்டிங்ஸ் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா சம் எரர்ஸ் வந்து அக்கர் ஆகும். ஓகே, மல்டி ரேஞ்சஸ் வந்து டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ரேஞ்சஸ் வந்து நம்ம செலக்ட் பண்ணும்போது இப்போ நம்ம ஸ்டூடெண்ட் நேம்னா ஸ்டூடெண்ட் நேம் ஃபீல்டை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். அதுலேருந்து என்ன பண்ணலாம் டாப் டு பாட்டம் செலக்ட் பண்ணிவிட்டு என்ன பண்ணலாம் ஷார்ட்டிங்கில் போயிட்டு A to Z ஆர் Z to A அசெண்டிங் அண்ட் டிசெண்டிங் ஆர்டர் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கலாம். மல்டி ரேஞ்சஸ் வந்து அன்ரிலேட்டடாக இருக்கக்கூடாது. ஓகேவா, அன்ரிலேட்டடாக இருக்கக்கூடாது. அப்போ வந்து என்ன பண்ணால் இந்த வார்னிங் மெசேஜ் வந்து நமக்கு வந்து டிஸ்பிளே ஆகும். ஓகே, அது எப்படி அக்கறாவது பாருங்கள். செலக்ட் எனி பர்டிகுலர் ஃபீல்டு இன் விச் யூ வாண்ட் டு சார்ட். நம்ம எது செலக்ட் பண்ண நினைக்கிறோமோ அதை ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கணும். கிளிக் ரெக்வயர்ட் ஷார்ட் ஐகான் ஃப்ரம் ஸ்டாண்டர்ட் டூல் பார் டேட்டாவில் போய்ட்டு ஷார்ட் கமெண்ட் செலக்ட் பண்ணிக்கலாம். இன் கேல்க் டிஸ்பிளேஸ் ஏ ஷார்ட் ரேஞ்ச் வார்னிங் மெசேஜ் ஆஸ் ஷோன் இன் த ஃபிகர் 2.68 இப்படி தான் ஷோ பண்ணும். மல்டிபிள் ரேஞ்சஸ் பார்த்தீங்க அப்படின்னா அன்ரிலேட்டடாக இருந்தால் நமக்கு வார்னிங் மெசேஜ் வந்து காமிக்கும். Short range message box acts two options wise: extend selection, current selection. Extend selection sort all the data based on the selection. Current selection sort only the selected range of data. Remaining data are not sorted. ஒன்று எல்லாமே செலக்ட் பண்ணி ஷார்ட் பண்ணிக்கலாம், அப்படின்னா பர்டிகுலர் மட்டும் செலக்ட் பண்ணி ஷார்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் filtering. Filter is a way of limiting the information that appears on the screen. Filters like இப்படி தான் பாருங்க. Filters are the feature for displaying and browsing a selected list or subset of data from a worksheet. The visible records satisfy the condition that the user sets. Those that do not satisfy the condition are only hidden but not removed. OpenOffice Calc also 3 types of filters. The first one auto filter, standard filter, advanced filter. The first one auto filter. Auto filters applies a drop down list box to each field. Each field is called a column. Each field filled with a similar data available in that field. Using the list box item you can filter the data that matches the criteria of the data concerned. The first one, using auto filter. Click auto filter icon available on the standard toolbar. Toolbarல இருக்கும், நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா கிளிக் டேட்டா மெனுவில் போயிட்டு நம்ம ஃபில்டர் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கலாம். அதில் ஆட்டோ ஃபில்டர். The list box contains similar data in the fields. List box contains the similar data in the fields. இங்கே பாருங்கள், நீங்கள் ஃபில்டர் அப்ளை பண்ணோடனே இந்தமாரி பாக்ஸ் வரும். இந்த பாக்ஸ் ஷோ ஆகுதா? இந்த இண்டிவிஜுவல் பாக்ஸ் பார்த்திங்க அப்படின்னா எல்லாத்துக்குமே அப்ளை ஆகிடும். டேட்டாவில் போய்ட்டும் செலக்ட் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைனா ஃபில்டர் ஆப்ஷன் செலக்ட் ஐகான் பேஸ் பண்ணி நம்ம செலக்ட் பண்ணலாம். ஈச் லிஸ்ட் பாக்ஸ் ஐட்டம் வில் பி கன்சிடர் ஆஸ் அ ஃபில்டர் க்ரைட்டீரியா. இந்த ட்ராப் டவுன் லிஸ்ட்டில் போய்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அங்கே பாருங்களேன், இந்த ட்ராப் டவுன் லிஸ்ட் இருக்கா, அந்த ட்ராப் டவுன் லிஸ்ட்டில் இப்போ நம்ம செலக்ட் பண்ணியிருக்கிற ஃபீல்டு என்ன காலம் செலக்ட் பண்ணியிருக்கோம், ஸ்டூடெண்ட் நேம். அப்போ இது உள்ளே போனீங்க அப்படின்னா A to Z ஆர்டர் வைஸ் இருக்கும். அசெண்டிங் அண்ட் டிசெண்டிங் ஆர்டர் நம்ம என்ன பண்ணிக்கலாம் யூஸ் பண்ணி பர்டிகுலராக இண்டிவிஜுவலாக ஈச் ஃபீல்டை நம்ம என்ன பண்ணிக்க முடியும் ஷார்ட் பண்ண முடியும். ஸ்ப்ரெட்ஷீட் டேபிள் வித் ஆட்டோ ஃபில்டர். இங்கே பாருங்கள், இது குரூப் கோட் பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம், எல்லாத்தையுமே ஷார்ட் பண்ணுமா, இல்லை டாப் 10 பண்ணுமா, இல்லை ஸ்டாண்டர்ட் பண்ணி பர்டிகுலர் பண்ணுமா அப்படின்றதே இங்கே ஷோ பண்ணியிருக்காங்க. ஃபிகர் 7.70ல் ஆட்டோ ஃபில்டர் ட்ராப் டவுன் லிஸ்ட் பாக்ஸில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல் அண்டு டாப் 10 மட்டும் ஷோ பண்ணாலும் ஷோ பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஆல் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த A to Z, Z to A, ஸ்மாலஸ்ட் டு லார்ஜ், லார்ஜஸ்ட் டு ஸ்மால் ஆப்ஷன் வந்து டிஸ்பிளே ஆகும்.
Select the data item from the list. Now calc show only the records which are satisfy the selector criteria. Selector criteria. நம்ம எதை செலக்ட் பண்ணுமோ இப்போ இங்கே பாருங்கள் நேம் ஃபீல்ட் நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அப்போ டாப் 10 மட்டும் நம்ம ஷார்ட் பண்ணால் போதுமா, இல்லை எனக்கு எல்லாமே பண்ணணுமா? அப்போ ஆல் கொடுத்தீங்க அப்படின்னா அதில் அசெண்டிங் டிசெண்டிங் ஆர்டர் இருக்கும், அதை நம்ம செலக்ட் பண்ணி ஷார்ட் லிஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் if you want to apply an auto filter to the contents of the table 7.41 இங்கே தான் கொடுத்துருக்காங்க. ஃபாலோ த ஃபாலோயிங் ஸ்டெப்ஸ். 2 ஸ்டெப்ஸ் வந்து இருக்குது. என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ஸ் place cell pointer anywhere in the table. அப்போ செல் பாயிண்டர் வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், இங்கே நம்ம நேம் செலக்ட் பண்ணியிருக்கோம். அடுத்து என்ன பண்ணிக்கலாம், கம்யூனிட்டி பேஸ் பண்ணியும் செலக்ட் பண்ணிக்கலாம், டேட் ஆஃப் பர்த், ரிலீஜியன், கிளாஸ் பேஸ் பண்ணி என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நம்ம ஃபீல்டை வந்து செலெக்ஷன் வந்து பண்ணிக்கலாம். ஓகே, கிளிக் ஆட்டோ ஃபில்டர் ஐகான் available on the standard toolbar or click data filter and auto filter option. இது மூலமாக நம்ம என்ன பண்ணலாம், டேட்டாஸை ஷார்ட் பண்ண முடியும். In the above table, if you want to view only the students belong to the group code 402, இங்கே பாருங்கள் குரூப் கோட் பேஸ் பண்ணி என்ன பண்ணுறோம், நம்ம ஷார்ட் லிஸ்ட் பண்ணுறோம். அதில் 402 மட்டும் எத்தனை இருக்குது அப்படின்றது தான் இங்கே எக்ஸாம்பிள் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, இங்கே பாருங்கள் ஆல் இருக்குது, டாப் 10 இருக்குது, ஸ்டாண்டர்ட் ஃபில்டர் இருக்குது, 102, 302, 402. இங்கே எக்ஸாம்பிள் நம்ம என்ன பண்ணுறோம்னா ஃபுல்லாக டைப் பண்ணிவிட்டு டேட்டா பேஸை கேல்குல 402 மட்டும் நம்ம என்ன பண்ணலாம், லிஸ்ட் அவுட் பண்ணி பார்க்க முடியும். கிளிக் த ட்ராப் டவுன் லிஸ்ட் பாக்ஸ், ட்ராப் ஏரோ ஏ டைனி ட்ரையாங்கிள். இந்த ட்ரையாங்கிள் தெரியுதுங்களா, ட்ரைனி ட்ரையாங்கிள் ஸ்டூடெண்ட் நேமுக்கு தான் நம்ம பண்ணிகிட்ருக்கோம், ட்ரைனி ட்ரையாங்கிள். டு கெட் த ஃபில்டர் க்ரைட்டீரியா செலக்ட் குரூப் கோட் 402 ஃப்ரம் த லிஸ்ட்டு. 402 மட்டும் செலக்ட் பண்ணோம்னா அது மட்டும் ஷோ ஆகும். இங்கே பாருங்கள் 402 நம்ம மட்டும்தான் டிஸ்பிளே ஆகிருக்கு. Group code 402 only displayed on the screen. And the remaining details are only hidden. ஹைடாக இருக்குது. நமக்கு வேணுன்னா ஆல் கொடுத்தீங்க அப்படின்னா என்ன பண்ணலாம், எல்லா டேட்டாஸும் நமக்கு ஷோ பண்ணும். ஓகேவா, ஸ்டாண்டர்ட் ஃபில்டர் பார்த்தீங்க அப்படின்னா டயலாக் பாக்ஸ் வரும். ஃபீல்டு நேம் நம்ம இங்கே எக்ஸாம்பிள் வந்து பார்க்குறது வந்து ஸ்டூடெண்ட் நேம் பார்த்தோம், குரூப் கோட் பார்த்தோம். யூசர் எந்த ஃபீல்டு நம்ம செலக்ட் பண்ணணும்னு நினைக்கிறாரோ அந்த ஃபீல்டை நம்ம என்ன பண்ணலாம், ஃபீல்டு நேமை செலக்ட் பண்ணி கண்டிஷன்ஸ் அண்ட் வேல்யூஸ் பேஸ் பண்ணி என்ன பண்ணிக்கலாம், ஷார்ட் லிஸ்ட் வந்து பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ரிமூவிங் ஆட்டோ ஃபில்டர் அப்ளை பண்ணிட்டோம். அகைன் அதையே நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இங்கே பாருங்கள், டு ரிமூவ் ஆட்டோ ஃபில்டர் கிளிக் ஆட்டோ ஃபில்டர் ஐகான் ஒன்ஸ் அகேன். திரும்ப அதையும் நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா போயிடும். த ஒரிஜினல் டேபிள் இஸ் டிஸ்பிளைடு வித்தவுட் ஃபில்டர் இல்லாமல் டிஸ்பிளே பண்ணோம். ஓகேங்களா, ஸ்டாண்டர்ட் ஃபில்டர் ஆட்டோ ஃபில்டர் இஸ் யூஸ்டு ஒன்லி ஃபார் சிங்கிள் க்ரைட்டீரியா ஆன் த டேட்டா, whereas the data filter is used for multiple criteria to filter. The step 1 இங்கே பாருங்கள், ஸ்டெப் 1ல என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், select data filter standard filter. Now the entire data is selected and the standard filter dialog box displays as shown 7.3 like this. இப்படி தான் இருக்கும். அதில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், குரூப் கோட், கிளாஸ் நேம் எதை பேஸ் பண்ணி வேணாலும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், செலெக்ஷன் வந்து பண்ணிக்கலாம். ஓகே, இங்கே பாருங்கள் ஸ்டெப் 2 select the column headings from the field name list box for the first criteria. Select conditional operators such as less than, greater than, equal to, etc. from the conditional list box. Okay, type or select the value of criteria in the value dialog box. Okay, இப்போ நம்ம ஸ்டூடெண்ட் மார்க்ஸ் வந்து எடுத்துக்கிறோன்னு வச்சுங்களா, அதில் மார்க்ஸ் லிஸ்ட் ஆஃப் வேல்யூஸ் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், டைப் பண்ணிடுறோம். சீரியல் நம்பர், நேமு, தமிழ், இங்கிலீஷ், மேத்ஸ், சயின்ஸ், சோஷியல் சயின்ஸு, டோட்டல் ஆவரேஜ் போட்டுறோம். அதில் பர்டிகுலராக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஷார்ட் லிஸ்ட் பண்ண முடியும். எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஸ்டூடெண்ட் டேட்டா பேஸ் தான் எடுத்திருக்கோம். அதில் என்ன பண்ணுறோம்னா 60க்குள்ளே எத்தனை பேர் இருக்காங்க, 35க்குள்ளே எத்தனை பேர் இருக்காங்க, 70க்கு மேலே எத்தனை இருக்காங்க, 70 to 90க்குள்ளே எத்தனை பேர் இருக்காங்க, அந்த மாதிரி பிட்வீன் ஈக்குவல் டு லெஸ் தென் ஆர் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு என்ன பண்ணலாம், கண்டிஷன் பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம், டேட்டாஸை வியூ பண்ண முடியும். செலக்ட் த ஒன் ஆஃப் த லாஜிக்கல் ஆப்ரேட்டர் under from the operator list box to fix second criteria. Follow the step 2 for the next criteria. ஒன் பை ஒன்னாக நம்ம என்ன பண்ணிக்கலாம், லெஸ் தென் ஆர் கிரேட்டர் ஆர் ஈக்குவல் டு வேல்யூ எதை பேஸ் பண்ணி நம்ம செலக்ட் பண்ணணும், ஃபீல்டு நம்ம எதை செலக்ட் பண்ணணுன்றதை என்ன பண்ணலாம், அதை அண்டார் பேஸ் பண்ணி என்ன பண்ணிக்கலாம், ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணியும் செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, எக்ஸாம்பிள் ஃபார் த ஸ்டாண்டர்ட் ஃபில்டர். இஃப் யூ வாண்ட் டு ஃபில்டர் த ரெக்கார்ட்ஸ் BC students of group code 402 from the table. அப்போது நம்ம என்ன பண்ணோம், 402
அப்புறம் என்ன பண்ணணும், குரூப் கோடில் என்ன பண்ணணும், பிசி ஆல்சோ என்ன பண்ணணும், பிசிஏ செலெக்ஷன் பண்ணணும். ஓகேங்களா. இங்கே பாருங்கள் 7.41ல் செலக்ட் டேட்டா ஃபில்டர் ஸ்டாண்டர்ட் ஃபில்டர் வந்து அப்ளை ஆகிடும். நான் ஸ்டாண்டர்ட் ஃபில்டர் டயலாக் பாக்ஸ் அப்போ ஆஸ் ஃபிகர் 7.3 அது வந்து எப்படி இருக்கும், இப்படி தான் இருக்கும். என்ன ஃபீல்டு நம்ம செலக்ட் பண்ணணும், என்ன கண்டிஷன் அப்ளை பண்ணுறோம், அண்டு ஆர் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுறோம் லாஜிக்கல் பேஸ் பண்ணியும். குரூப் கோட் பார்த்தீங்கன்னா 402. இங்கே வந்து நம்ம எக்ஸாம்பிள் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பிசி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த குரூப் ஆஃப் டேட்டாலேருந்து நம்ம ஷார்ட் லிஸ்ட் பண்ண சொல்லியிருக்காங்க குரூப் கோட் பேஸ் பண்ணி. என்ன குரூப் கோட்னா 402 ஃப்ரம் த டேபிள். ஸ்டாண்டர்ட் டூல் பார் டயலாக் பாக்ஸ் செலக்ட் த ஃபர்ஸ்ட் criteria. Select field name as a group code. Select condition as equal. Type or select value as 402. To select the second criteria, select operator as and. Select field name as class. Select condition as equal to. Type or select value as 12 standard H2. Okay. அப்போ நம்ம இப்படி நம்ம டேட்டாஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 7.3 ஸ்டாண்டர்ட் ஃபில்டர் பேஸ் பண்ணி ஃபீல்டு நேம், குரூப் கோட், கண்டிஷன்ஸ் அண்ட் வேல்யூஸ் எதை பேஸ் பண்ணியிருக்கணும், ஆப்ரேட்டர்ஸ் எதை யூஸ் பண்ணணும், இதை நீங்கள் ப்ராப்பராக செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா லெஸ் தென் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு அண்டு ஆர் பேஸ் பண்ணி என்ன பண்ணால் அந்த லாஜிக்கல் பேஸ் பண்ணி அந்த செலக்ட் பண்ணியிருக்கிற டேட்டா வந்து ஃபில்டர் பண்ணிக்கலாம். கிளிக் ஓகே ஃபைனல் பண்ணிங்க அப்படின்னா நவ் த டேபிள் டிஸ்பிளேஸ் ஒன்லி த ரெக்கார்ட்ஸ் which are matched for the given criteria. 2 criteria 7.74 இங்கே பாருங்கள் குரூப் கோட் அண்டு கிளாஸ் 402 நம்ம என்ன செலக்ட் பண்ணோம் 12th H2 மட்டும் செலக்ட் பண்ணோமா, அப்போ இது மட்டும் என்ன இருக்குது டிஸ்பிளே ஆகிருக்கு. ஓகே சரி, இது இப்போ என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா அப்ளை பண்ணி ஷார்ட் லிஸ்ட் பண்ணிட்டோம், ஷார்ட்டிங் பர்ஃபார்ம் பண்ணிட்டோம். ரிமூவ் ஸ்டாண்டர்ட் டூல் பார் அதே செலக்டில் போயிட்டு ஃபில்டர் ஆப்ஷன்லேருந்து ரிமூவ் ஃபில்டர் கொடுத்தீங்க அப்படின்னா போயிடும். ஓகே பேஜ் ஸ்டைல் டயலாக் பாக்ஸ் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா பேஜை வந்து ஸ்டைல் பண்ணலாம். பேஜோட சைஸ், ஹைட் அண்ட் வித்து செட் பண்ணலாம். போர்ட்ரேட் அண்ட் லேண்ட்ஸ்கேப், திஸ் இஸ் போர்ட்ரேட். லேண்ட்ஸ்கேப் என்ன பண்ணலாம் அப்படின்னா செட் பண்ணலாம். மார்ஜின் செட்டப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டிஃபால்ட் செட்டப்ஸ் இருக்குது, நம்ம சேஞ்ச் பண்ணிக்க முடியும் லெஃப்ட் ரைட்ஸு. அண்டு ஃபார்மேட்டில் 1 2 3 வேணும் அப்படின்னாலும் பண்ணிக்கலாம். பார்டர் அப்ளை பண்ணிக்கலாம். பேக்ரவுண்ட் கலர்ஸ், ஹெட்டர் அண்ட் ஃபோட்டோஸ், ஷீட்ஸ் நேம் அண்ட் கொடுத்துக்கலாம். ஆர்கனைசர்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு பேஜஸ் பார்த்தீங்கன்னா பேஜ் ஃபார்மேட்ஸ் வந்து பேஜ் ஃபார்மேட், வித்து, ஹைட்டு, ஓரியன்டேஷன், டெக்ஸ்ட் டைரக்ஷன்ஸ், இது எல்லாமே என்ன பண்ணலாம் அப்படின்னா பேஜ் ஸ்டைல் டயலாக் பாக்ஸ் மூலமா பேஜை வந்து ஃபார்மேட் பண்ண முடியும். ஓகே ஹெட்டர் டேப் இஸ் யூஸ்டு டு கிரியேட் ஹெட்டர். ஃபோட்டோ டேப் இஸ் யூஸ்டு டு கிரியேட் ஃபோட்டோ. ஓகே